வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெயில் சீசன்னாலே நமக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்னால் அது கர்ட் ரைஸ் தாங்க. சின்ன பசங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் அதுவே சாஃப்டாக க்ரீமியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கர்ட் ரைஸ் வீட்டில் எப்படி செய்யணும்னு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் என் வீட்டில் எப்படி சிம்பிளாக டேஸ்டியாக கர்ட் ரைஸ் பண்ணுறேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுவீங்க. வாங்க ரெசிபிக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு டம்ளரில் அரிசி நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அப்போதாங்க அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே போயிடும். என்ன அரிசின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு அரிசி தாங்க எடுத்திருக்கேன் நான். இது போல் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் க்ளீன் ஆகிடும். நிறைய பேர் குக்கரில் சாதத்தை விசில் விட்டு எடுப்பாங்க. ஆனால் குக்கரில் சாப்பிட்றது நல்லது இல்லைன்றதுனால நான் எப்போவுமே குக்கரில் போடாமல் அப்படியே வேக விட்டு எடுப்பேங்க ரைஸை. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் அரிசியை வேக வச்சே எடுங்க. அதுவுமே இன்னும் நல்லா சாஃப்டாகவே வரும். குக்கரில் செஞ்சால் நல்லா சாஃப்டாக இருக்கும்ன்றதுனாலலாம் கிடையாது. இது போல் நம்ம பாயில் பண்ணாலுமே நமக்கு ரொம்பவே சாஃப்டாக தாங்க ரைஸ் வரும். சாஃப்டாக ஆகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. கர்ட் ரைஸ்க்கு ரைஸ் கொஞ்சம் ஓவராக சாஃப்டாக இருந்தால் தாங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரைஸ் நல்லா குக்காகி வேகிற வரைக்கும் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. தாளிப்புக்கு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, பெருங்காயம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தாங்க கர்ட் ரைஸ்க்கு நல்ல அரோமாவும் டேஸ்ட்டும் கொடுக்கும். ரைஸ் நல்லா இப்போ குக் ஆகிடுச்சுங்க. இதை லைட்டாக நீங்கள் நசுக்கி பாருங்கள் எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்றத. இது போல் நீங்கள் நசுக்கி பார்க்கும் போதே உங்களுக்கு ரைஸ் எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்றது தெரியும். இப்போ நல்லாவே குக் ஆகிடுச்சுங்க. இதை நம்ம வடிச்சிடலாம். நான் இதில் இருக்கிற தண்ணியை ட்ரெயின் பண்ணுறதுக்கு நான் ரைஸ் ஸ்ட்ரெயினர் தாங்க வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி நான் இது வாங்கி ஒரு 1 இயர் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் நல்ல ஆஃபரில் போயிட்டுருக்குங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க. ஹாட் வாட்டர் ஈஸியாக ட்ரெயின் பண்ணலாம், கையும் சுடாது. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் கொஞ்சம் சூடு குறைஞ்சதும் ஒரு பெரிய பவுலில் இதை மாற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தயிர் சாதம் நல்லா கலர்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது போல் நீங்கள் மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் ஹீட் கம்மியானதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணிங்க அப்படின்னா தான் தயிர் சாதத்துக்கு நல்லா ஒரு டேஸ்ட் இருக்கும். அரிசி இல்லாமல் நல்லா குழைய இருக்கும் போது தாங்க தயிர் சாதத்தோட டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் கொடுக்கறதுக்கு. இது போல் ஸ்மாஷ் பண்ணுறது தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பே. அப்போ தான் கர்ட் ரைஸ் ரொம்ப சாஃப்டாக க்ரீமியான டெக்ஸ்சரில் வரும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு 50 ml பாயில்டு மில்க் ஆட் பண்ணியிருக்கேங்க. மில்க் ஆட் பண்ணினா கர்ட் ரைஸ் சீக்கிரமே புளிக்காதுங்க. டெக்ஸ்சரும் செம்ம க்ரீமியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுறது மில்கி மிஸ்ட் கர்ட் தாங்க. ஃப்ரெஷ் கர்ட் யூஸ் பண்ணினா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் வீட்டில் பால் காய்ச்சி நைட்டே வச்சு அப்படின்னா அது போட்டு நீங்கள் வீட்டிலே தயிர் ரெடி பண்ணிக்கலாம். நான் எனக்கு டைம் இல்லை, ஸோ நான் கடையிலேருந்து வாங்கியிருக்கேன். தயிரில் மில்கி மிஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதை எடுத்திருக்கேன். நாங்கள் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா டைம் எடுத்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரைஸ் கட்டி கட்டியாக அங்கங்கே இல்லாமல் உங்களுக்கு கர்ட் ரைஸில் நல்லா ஃபில் ஆகும். உங்களுக்கு நடுவில் தேவை அப்படின்னா திக்காக இல்லை அப்படின்னா நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் பால் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா கொஞ்சம் க்ரீமியான கன்சிஸ்டன்ட்டில் கொண்டு வந்துக்கலாம். தயிர் தான் போடணும், தண்ணி ஊற்றணும்னு இல்லை, நீங்கள் பால் ஊற்றிக்கோங்க. அப்போ இன்னுமே டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா கொடுக்கும். ஸோ நீங்கள் நடுவில் பால் நீங்கள் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் கட்டி இல்லாமல் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்புக்கு எடுத்துக்கலாம். நான் இந்த தாளிப்பு இதோட லிங்க்குமே நான் டேக் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த லிங்க்கில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கிறவங்களா இருந்தால் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கீ காஞ்சதும் நீங்கள் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொடிய விடுங்க. அதுக்கப்புறம் ஜீரணத்துக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நறுக்கின கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகா நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நீங்கள் தாளிக்கிறீங்களே இந்த தாளிப்பு தாங்க கர்ட் ரைஸ்க்கு சூப்பரான ஒரு அரோமா கொடுக்கும். இப்போது இந்த தாளிப்பை கர்ட் ரைஸ் மேலே ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நீங்கள் கொத்தமல்லியை நல்லா தூவிடுங்க. தூவிட்டு இப்போ நீங்கள் தாளித்து வச்சுருக்கிற அந்த தாளிப்பை எடுத்து இதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஃபுல்லாக இதோட எசன்ஸ் எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம க்ரீமியாக சாஃப்டாக கர்ட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஊறுகாய், மாவடு, பொட்டேட்டோ ஃப்ரை, அப்பளம் இல்லை சிப்ஸ் கூட சாப்பிட்டா செம்ம காம்பினேஷனுங்க. வெயில் காலத்தில் இதை விட பெஸ்ட் லஞ்ச் வேறு எதுவுமே இல்லை.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் கர்ட் ரைஸ் எப்படி பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்ஸுமே படிப்பேன். இந்த மாதிரி ஈஸி அண்ட் ஹெல்த்தி ரெசிபீஸ், விலாக்ஸ், ஷாப்பிங் வீடியோஸ், யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் ரிவ்யூஸ், ஃபேமிலி கண்டென்ட் எல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா புது புது வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தாங்க எனக்கு இன்னும் நல்ல வீடியோஸ் பண்ண மோட்டிவாக இருக்கும். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். அன்டில் தென் ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி. பாய்.